ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிறோம். தங்கமகள் வந்துட்டு அதாவது திவ்யா இருந்துட்டு எப்படியாவது அக்காங்கள்ட்ட உண்மையை சொல்லி ஆகணுங்கிறதுக்காக இவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. வேக வேகமாக கிளம்பி எப்படியாவது நடந்து போயாவது நான் கண்டிப்பாக உங்கள் விஷயத்த சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரியாமல் ரங்கநாயகி வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம முத்து ஒரு பக்கம் யார் எக்கடி கேட்டால் என்ன, என் காதல் எனக்கு நிறைவேறணும், மீனாட்சி என்ன நினச்சிட்டு இருக்கா, என் காதல் எப்படி அஞ்சலிக்கு சொல்லணும் அதை சொல்லிக் கொடு அப்படிங்கிறாரு. ஏய், நீ பார்க்குற வேலை எப்படி இருக்குது தெரியுமாடா, நீ தானே ஒன் சைடாக என்ன லவ் பண்ண, அதனால் கண்டிப்பாக எனக்கு உனக்கு லவ் மேலே இருக்க அக்கறை தெரியும், நீ சொல்லு அப்படிங்கிறாரு. டே, கேட்குறிய கேள்வி அது எப்படிடா என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டேன், என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டேன்னு இவங்களே யோசிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மனசு புண்படுனே தெரியாமல் பண்ணுறிய கண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. ஏறுன்னு சொல்லிட்டு வண்டியில் கூப்பிட்டு வந்துட்டாரு. இது தெரியாமல் இன்னொரு பக்கம் வந்துட்டு அஞ்சலி ஒரு பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க கேப்பில் இன்னொரு பக்கம் வந்துட்டு அதாவது நம்ம யாரை காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா, விறுவிறுப்பாக வேக வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கு. நம்ம திவ்யாவை காமிச்சிருக்காங்க. யோ, திரும்பி பார்த்தா அஞ்சலியே பார்த்துருந்துருக்கலாம். அஞ்சலியை பார்த்துருந்தாலே உன் பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இவங்க இப்போ வந்து தெப்ப குளத்துக்கிட்ட நிற்பாங்க. அதை கண்டுபிடிக்க போறாங்களா நம்ம ரங்கநாயகி. ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம ரங்கநாயகி ஒரு பக்கம் சுண்டலும் பட்டாணியும் தின்னுட்டு இருக்காங்க. பட்டாணி தின்னுட்டு இருந்தவங்க செவனின்னு பட்டாணி தின்னுட்டே இருந்திருக்கலாம். நம்ம வாசு ஒரு பக்கம் போய் ஒம்பளுக்குறேன்னு சொல்லிட்டு அம்மா ஒன்ட்ட இருந்து காசு எடுத்துட்டு போய் நான் திவ்யா அக்காவுக்கு கிஃப்ட் வாங்கினேன்னு சொல்ல இவங்க வந்து பத்திரத்தை காணும் தேட கடைசியில் திவ்யா எடுத்துட்டான்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வெளியில இருக்காங்களே தூது ஒன்று, அவங்க வந்துட்டு தூது விட்டுட்டாங்க போல. சரின்னு சொல்லிட்டு திவ்யா எப்படியா புடிடா அமுக்கடான்னு தெப்பக்குள் தட்டு வச்சு அமைக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு நாடகத்தை நடிக்க, அதுக்கப்புறம் நீ நடிக்காத எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. இவளுக்கு ஒரு பாயசத்தை பற்ற வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.